வேளாங்கண்ணில இருந்து நம்ம ப்ரோக்ராம் என்ன? வேளாங்கண்ணி சாமி கும்பிட போறோம். அப்ப சாப்பாடு சாப்பிடணும்னா யாரு சொல்ற மூஞ்சியை காட்டுங்க. மஞ்சள் இருக்கு, பாறை இருக்கு, நெத்தில இருக்கு, மாசிக்கரு. ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இந்த வீடியோ வந்து ஒரு ட்ராவல் vlog தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி போனோம். வேளாங்கண்ணி டு மதுரை அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஊருக்கு கிளம்புறதுங்கிறது ஜாலி தான். அந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் அவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. முக்கியமாக காக்ரோச்சுக்கு நம்ம 10 நாள் இல்லைன்னா அது பயங்கரமாக பெருகிடும். அதனால் நான் எப்போயுமே அந்த ஹிட்ஜெல் வந்து வாசலில், கிச்சனில், அந்த சிங்கில் கீழே வந்து அந்த டஸ்ட்பின் பக்கத்துலலாம் வச்சுருவேன். ஹிட்ஜெல் வந்து நல்லாவே வேலை செய்யுது. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் காக்ரோச்சே வரல. இந்த ஹிட்ஜெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எப்போயுமே கிளம்புறதுக்கு முன்னாடி இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருவோம். மெய்டு கிட்ட சொல்லிடுவோம், அவங்க 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்ததுக்கப்புறம் திரும்ப உள்ளே எடுத்து வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருந்தது மகேந்திரா KUV 100. அது வெளியில் தான் நிற்கும், 2 வீலர் தான் உள்ளே நிற்கும். இப்போ பொது காரு அப்படிங்கிறதுனால சரி ஷெட்டு கீழே நிறுத்திடலான்னு 2 வீலர் எப்பயுமே வெளியில் தான் பார்க் பண்ணுறது. இப்போ நம்ம ஊருக்கு கார் எடுத்துகிட்டு போகிறதுனால 2 வீலரை உள்ளே நிறுத்திடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 7:30 to 7:45 தான் கிளம்புனோம். திண்டிவனம் போயிட்டு புதுச்சேரி, காரைக்கால், அது வழியாக அப்படியே வேளாங்கண்ணி போகலான்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு தாண்டினதும் மனோஜ் பவனில் தான் சாப்பிட்டோம். சிலிண்டர் தட்டுப்பாடு வேற, சரி ஹோட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது. இந்த டைம் போய் நாங்கள் ட்ரிப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் வேளாங்கண்ணி கோயில் பிளான் அதை மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். ஆனால் மனோஜ் பவனில் விறகடுப்பில் தான் சமையல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் லிமிட்டடான ஐட்டம் தான் இருந்தது. இட்லி, பொங்கல், பூரி அந்த மாதிரி. பொதுவாகவே மார்னிங் யாரும் ஹெவியாக சாப்பிட மாட்டோம். ஸோ அவங்க போட்டிருந்த மெனுலேயே நமக்கு பிடிச்சது இட்லி, பூரி, தோசைன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பழைய காரில் எல்லாம் போட்டிருந்தோம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் ஆனுவல் பாஸு. இதில் போட மறந்துட்டோம். அப்புறம் டோல்கேட்டுக்கு முன்னாடி தான் இந்த இதெல்லாம் பண்ணி தராங்க. ஸோ அவங்கக்கிட்டேயே சொல்லி அதெல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா இதனால் நமக்கு டோல்கேட்டில் வந்து நிறைய காசு சேவ் ஆகுது. பித்தத்துக்கு நல்லதா? பித்தத்துக்கு வராமல் இருந்தால் ஒன்றும். அப்புறம் சீரகம், இஞ்சி துண்டு, இஞ்சி துண்டு, லெமன் தோல், சுகர் போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் அப்புறம் லஞ்ச் டைமை ஒட்டி அப்படியே சிதம்பரம் வந்தாச்சு. சிதம்பரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேர்லாம் நிறுத்திட்டு இருந்தாங்க. நான் வரேன், சிதம்பரம்லாம் நான் இது வரையும் பார்த்ததே இல்லை. போனது வந்து பலகாரம்னு சொல்லிட்டு அங்கே கூட. ஆனால் ஃபுட்டு ரொம்ப நல்லா தான் இருந்தது. மஷ்ரூம் பிரியாணி, சப்பாத்தி, மீல்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டோம். இதுலேயே தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஆனால் அங்கங்கே இறங்கும்போது அந்த வெயில் தாங்கவே முடியல. அதை அந்த ஃபேஸ் டிஷ்யூ வச்சு அப்பப்போ தொடச்சிக்கிறது. சாப்பாடு இருந்தா சிலிண்டரே கிடையாதுல்ல. என்ன ஐட்டமாக இருக்குமோ அந்த ஹோட்டலில். என்ன ஹோட்டலு? சி கேட்டா? அவங்க என்ன மெனு வச்சுருக்காங்களோ அதான் சாப்பிடுவோம். புதுசாக கார் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரிப்பே இப்படி இருக்கு. வேளாங்கண்ணிலேருந்து நம்ம ப்ரோக்ராம் என்ன? வேளாங்கண்ணி சாமி கும்பிட போகிறோம். அப்போ சாப்பாடு சாப்பிடணும்னா யார் சொல்கிற மூஞ்சியை காட்டுங்க. இங்கே சாப்பாடுலாம் அப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே எல்லாரையும் தள்ளி விட்டு ஓடுவீங்கல்ல.
ட்ராவல்லே வந்து ரொம்ப பிடிச்சது அங்கங்கே நம்ம நிறுத்தி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஜூஸ் குடிச்சிக்கலாம், ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி இந்த சைடு வந்து வரும்போது தண்ணி கடை, ஜூஸ் கடை, கரும்பு ஜூஸ் கடை, தேங்காய் பூ, இந்த மாதிரி துரியன் பழம், ஐனின்னு ஒரு ஃப்ரூட்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. சரி இறங்கி நம்மளும் கொஞ்சம் அந்த தேங்காய் பூவை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இறங்கி வாங்கினோம். தேங்காய் பூவுக்கு வந்து நாட்டு சக்கரை ஃபஸ்ட் டைம் வச்சு சாப்பிட்றோம். சும்மா தான் சாப்பிட்ருக்கோம் இது வரையும். அந்த நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ட்ராவல் டைத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு இதெல்லாம் விட இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் இந்த ஹைட்ரேட்டடாக நமக்கு வந்து ஜூஸு இப்படியெல்லாம் குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சம்மர் வந்து தாங்கவே முடியாத வெயில், அப்படி தான் சாப்பிட பிடிக்கும். வேளாங்கண்ணியும் வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே சீ கேட்னு ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக 2 டைம் நாங்கள் வேளாங்கண்ணி வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு சாட்சிக்கு மொட்டை போடுறதே வேளாங்கண்ணியில் தான். அது வந்து எல்லாம் ஹோல் ஃபேமிலியாக பஸ் பிடிச்சி வந்தோம். ஸோ அந்த டைம் வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி எடுத்து தான் நாங்கள் தங்கியிருந்தோம். செகண்ட் டைம் வரும்போது வந்து ஹஸ்பண்டும் அத்தையும் மொட்டை போடணும்னு சொல்லிட்டு அப்போ வந்தப்போ தான் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். பட் வேறு ரூமில் அக்கா ஃபேமிலிலாம் வராங்க, அவங்களுக்கும் ஆப்போசிட்டில் வந்து ரூம் போட்டிருந்தோம். மதுரையிலேருந்து ஒரு 5-6 மணிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சுதீப் ஹாய் சொல், ஹாய் சொல். சீகேட் ஹோட்டலில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் ஒட்டியிருக்காங்க. பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வந்த மாதிரி. இங்கே அவ்வளோவா சிலிண்டர் வந்து தட்டுப்பாடே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் மெனுவில் பார்த்த எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. டின்னர் வந்து அங்கே தான் ரூம்லேருந்து கீழே போய் சாப்பிட்றதுக்கு தான் போனோம். எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. இதுல இருந்து நேரா ஸ்ட்ரீட்டா நடக்கும். அம்மா எதுக்கு கால மாட்டதா வந்து கேட்க மாட்டேங்குதா ஓடுறது அந்த ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30-9 போல் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நல்லா இருக்கும் வேளாங்கண்ணி நைட்டு. ஏன்னா நாங்கள் 2 டைம் வரும்போதும் அப்படி தான் போனோம். நல்லா சாமி கும்பிட்டோம். வேளாங்கண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் சரி பீச் பக்கம் தான் போகலான்ட்டு. ஏன்னா நாங்கள் டின்னர் வந்து அங்கே கொஞ்சம் ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடல. சரி பீச் சைடு போய் அப்படியே கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லைட்டாக தான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்தோம். உனக்கு கொஞ்சம் பெருசா தாண்டா வாங்கணும். எங்க அது கிழங்காடா ஏன் நிறைய இருக்கா? சொல்ல வேண்டாம். நீயா குடிக்க போறப்ப எங்க காட்டுடா.
ஃப்ரை வந்து கொஞ்சம் காரமாக இருந்தது. பட் டேஸ்ட் ஓகே தான். அங்கே வந்து சின்ன சின்ன ஷாப்லாம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். மேரி மாதா சின்னதாக ஸ்டாச்சு வாங்கினேன் நான், வந்தது கிடையாதுமா. அப்புறம் ஏதாவது இனிப்பு சாப்பிடணும் போல் இருந்தது, அவ்வளோ காரமாக இருந்தது. ஸோ அல்வா வாங்கி சும்மா சாப்பிட்டோம். எப்பயுமே நைட்டு வந்து பனானா சாப்பிட்றது உண்டு. அப்படியே வர வழியில் இருந்ததுனால பனானாலாம் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதே ஹோட்டலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் குளிக்கலான்னு கிளம்பிட்டோம். கிரே கலர்ல இருக்கு அதுவா? சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு குளியில் போட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஸ்விம்மிங் பூலில். நாங்கள்லாம் இறங்கலை. நாங்கள் லேடிஸ் யாரும் ஸ்விம்மிங் பூலில் இறங்கலை. மார்னிங்கே ரூம்லேயே குளிச்சிட்டோம். குளிச்சுட்டு அப்படியே ரூமை வந்து வெக்கேட் பண்ணுறது தான். அப்படியே மதுரைக்கு கிளம்பியாச்சு. திங்ஸ் எல்லாம் வந்து காரில் ஏற்றிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங்கும் சர்ச்சு ஒரு தடவை போனாங்க. நான் போகல. பட் அத்தை, ஹஸ்பண்டோட அக்கா அவங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் அப்படியே கிளம்புனது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதே பார்த்தோம் கருவாடு கடை அவ்வளோ இருந்துச்சு. சரி ரிட்டர்ன் போகும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் நிறுத்திட்டு வாங்கினோம். கருவாடு பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. இங்கே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கருவாடு வச்சுருந்தாங்க. அக்கா தான் வாங்கினாங்க. அக்கா மீன்ஸ் ஹஸ்பண்டோட அக்கா தான் வாங்கினாங்க. இங்கே காட்டுங்க. எவ்வளோ ஆச்சு மொத்தமா? 1000 ரூபாய்க்கு ஆச்சு. என்னென்ன கருவாடுலாம்? நெய் மீன், இது நெத்திலி வந்து பியூரா தலையை ஆஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க என்னென்ன கருவாடுலாம் வச்சிருக்கீங்க? எல்லா வகை கருவாடும் இருக்கு. வஞ்சிரம் இருக்கு, பாறை இருக்கு, நெத்திலி இருக்கு, மாசி கருவாடு இருக்கு, சரி சரி, வாழை, கொடுவா, எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. கருவாடு வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். ஆனால் வந்து செய்ய தான் தெரியாது. கருவாடோட ஸ்மெல்லு தான் வந்து தாங்கவே முடியாது. கருவாடு செய்யும்போது உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுடணும். ஏன்னா அது நிறைய உப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கொஞ்சம் பார்த்து தான் சமைக்கணும். ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே சுடு தண்ணியில் போட்டோன்னா அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் இறங்கிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டான அளவு உப்பு போட்டு நல்லா நிறைய வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு மசாலாவெல்லாம் போட்டு நல்லா செய்யலாம். அப்புறம் லன்ச் டைம் நெருங்கிருச்சு. ஆரியாஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. எல்லா இடமுமே வந்து இந்த சிலிண்டர் பிரச்சனையால் கொஞ்சம் லிமிட்டடான ஐட்டம் தான், மெயினாக மீல்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸு, மீல்ஸு இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். வெயில் தான் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருந்தது. இந்த வெயில் டயத்தில் பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றத விட ஜூஸு தான் அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருந்தது. அந்த தஞ்சாவூரில் சாப்பிட்டதோடு சரி, அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே தான் இருந்தோம். திடீர்னு அப்படியே ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயில். சரி மதுரைக்கு கொஞ்சம் முன்னாடி தூரத்தில் நிறுத்திட்டு அப்படியே கரும்பு ஜூஸ் தான் குடித்தோம். அப்புறம் முலாம்பழமும் அங்கே வச்சுருந்தாங்க. சோடா, சர்பத்து எல்லாமே இருந்துச்சு.
அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நாங்கள் வந்து மதுரை ரீச் ஆயாச்சு. அந்த மதுரை வந்து அந்த பெரிய பாலம் தான், ஒரு 5-6 நிமிஷத்துக்கிட்ட இந்த பாலம் போய்கிட்டே இருக்கும். அந்த பாலத்தில் தான் நான் ஏறும்போது வீடியோ எடுத்தேன். மதுரையில் ஒரு 3 டேஸ் இருந்துட்டு அப்புறம் கொடைக்கானல் பிளான் போட்டிருக்கோம். அங்கே ஒரு 3 டேஸ் அப்புறம் தான் சென்னை கிளம்பலான்னு. இந்த வேளாங்கண்ணி ட்ரிப்பு, இந்த ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.